வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. அம்மா எனக்கு வயசு 27 ஆகுது. ம். எனக்கு இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குங்கம்மா. ஒரு ஒரு 1 வருஷமாவே இருக்கு. சரிம்மா. பீரியட்ஸ் ரெகுலரா பீரியட்ஸ்லாம் இருக்காம்மா? இர்ரெகுலரா இருக்குங்க மேடம். 2 மாசம், 3 மாசம் தள்ளி தான் வரும். சரிம்மா. டாக்டர் செக் பண்ணும்போது அவங்க மருந்து குடுப்பாங்க. அப்ப எடுக்கும்போது அந்த டைம்க்கு வரும். ம். திரும்ப 2 மாசம் டிலே ஆகுற மாரி. ஓகேம்மா. இப்போ ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா நீங்க? ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் நீர்க்கட்டி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா. கண்டிப்பா நீர் கட்டினால தான் உங்களுக்கு அந்த பீரியட்ஸுமே டிலே ஆகி வந்துட்டே இருக்கு. இப்போ பீரியட்ஸ் இந்த மாதம் வருது அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் அப்டின்றது பிசிஓடி பிரச்சனைகள்ல இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டிலே ஆகி தான் வர ஆரம்பிக்கும். அதே மாரி கரெக்ட்டா பீரியட்ஸ் இந்த டைம்க்குள்ள வந்து வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து வராது. 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே முக்கியமா அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ல இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. பிசிஓடிக்கு முக்கியமா நம்ம உணவுப் பொருட்கள்ல நெறைய வந்து கார்போஹைட்ரேட் கலந்த உணவுகள் எடுத்துக்க கூடாது. நெறைய மாவுச்சத்து கலந்த உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்டின்னா, அதுவே வந்து பிசிஓடி ப்ராப்ளம இன்னுமே ஜாஸ்தி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல நைட்டு சரியா தூங்காம இருக்கிறது, லேட்டா வந்து ஃபுட் எடுத்துக்கிறது, இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். இப்போதைக்கு இந்த இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ நார்மல் பண்றதுக்கு, நீங்க மருந்துகள் மூலமா எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில உணவுப் பொருட்கள் மூலமாகவே வந்து எடுத்துக்கலாம். மருந்து வந்து இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த ஓசிபி பில்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. 28 நாள் மாத்திரை கன்டினியூஸா எடுத்துட்டே இருக்காங்க. அது கரெக்ட்டா 28 நாள்ல ஸ்டாப் பண்ண உடனே பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நாள் கேப் விடும்போது பீரியட்ஸ் வரும். திருப்பி அந்த 28 டேஸ் பில்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸே பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸா மாத்தி விட்டுரும். அது மட்டும் கிடையாது. நாளடைவுல அது பிசிஓடி தொந்தரவ இன்னும் சிவியர் ஆக ஆரம்பிச்சு, சிஸ்ட் வந்து இன்னுமே சைஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். முக்கியமா இதற்கு நம்ம வீட்ல வந்து கொத்தமல்லி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அதே அதே மாதிரி ஒரு 2 மிளகு வச்சு நல்லா வந்து அரைச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு 200 எம்எல் அளவுக்கு ஜூஸ் மாதிரி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். இது ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். பிசிஓடி தொந்தரவுகளுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல பிசிஓடிக்கு நம்ம முறையான சிகிச்சைகள் குடுத்து நிரந்தரமாவே அந்த பிசிஓடி வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். 2 மாத சிகிச்சையிலே. உங்களுக்குமே வந்து சரி பண்ணிடலாம். இப்போதான் மைல்டா இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. இது நம்ம ஸ்டார்ட்டிங்ல சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் லாங் அந்த பிசிஓடிக்கு மருந்துகள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் பிற்காலத்துல உங்களுக்கு வெயிட் கெயினோ, இல்ல வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால வரக்கூடிய வேறு சில ப்ராப்ளம்ஸ் சிஸ்ட்டா மாறலாம், கட்டிகளா மாறலாம். அந்த மாதிரிலாம் மாறாம இது நிரந்தரமாவே 2 மாதத்துல வந்து குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா பிசிஓடி நிரந்தரமா குணமாயிடும்.